ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர். பிரைஸ் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய நினைச்ச ஒவ்வொரு விஷயமும் ரைட் டைம்ல பெர்ஃபெக்டா நடக்கும், தடையே படாது அப்படின்னு தான் இன்னைக்கு வார்த்தையை சொல்றாரு. எங்கங்க வருஷம் தொடங்கிருச்சு, 2025 தான் புதுசா நடக்கும், நாங்கள் எங்கும் நடக்க மாட்டேங்குங்க, அப்படியே தான் இருக்குங்க அப்படின்ற ஒரு போர்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் அந்த தடைக்கு காரணமாக தான் இருக்கீங்க. என்னடா நான் காரணமா அப்படின்னு வார்த்தை அப்படி தான் சொல்லப்படுது. நான் வார்த்தைக்குள்ள போயிடறேன், நான் பேசினா கொல்ல போகிற இருக்கும், வார்த்தைக்குள்ள போயிடலாமா? யோபு சரித்திர புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன் யாரு? யோபு அறிந்திருக்கிறார். நீங்க அறிஞ்சிருக்கீங்களா? இந்த வார்த்தை நமக்கு தான் யோபு மூலியமா நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தெளிவா இருக்காருங்க. ஓகே, கர்த்தர் எனக்காக என்ன வச்சிருக்காரு, என்னை படைச்சிருக்காரு, என்னை படைச்சதுக்கு முன்னாடி எனக்கானதை படைச்சிட்டாரு. ஏற்ற நேரத்தில் ஏற்றது வரும், இதை தான் நான் செய்யணும், அதான் செய்யணும்னு எனக்கு தெரியும். ஓகே, இந்த காலத்தில் எனக்கு எல்லாமே வரும், இந்த காலத்தில் எல்லாமே போகும், திரும்ப எல்லாமே ரெட்டத்தனியாக வரும்னு அவர் அறிஞ்சிட்டார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே சோத்துறோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். லாஸ்ட்ல பாருங்க, அவர் முடிக்க போகிற இந்த சாப்டரோட 42வது, எனக்கு என்ன பண்ணுமோ பண்ணுவார், அதை நான் அறிஞ்சிருக்கேங்க. அவர் எனக்கு தாங்க, அவர் எனக்கு தேவையானதை கொடுப்பாருங்க, தேவையானதை எடுத்துருவாருங்க. ஓகே, ஒன்று தடைப்படுதுன்னா அவர் சித்தம் இல்லைந்தாங்க, இதுதான் உண்மையே. ஓகே, இந்த தெரிதல், இந்த புரிதல் உங்களுக்குள்ள வந்துருச்சுனால இல்லைங்க, நீங்க எதுக்குமே ஆசைப்பட மாட்டீங்க. அவனுக்கு அது கிடைச்சிருச்சு, அவனுக்கு அது வந்துச்சு, அவன் ஃபாயின் போயிட்டான், அடுத்தவனை பற்றி யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கணும்னா ஆண்டரோட கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் உங்களை பற்றி யோசிச்சு கரெக்டானதை கரெக்டான நேரத்தில் கொடுப்பார். புரியுதா? புண்ண தேர்வுகளுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இதெல்லாம் இல்லை வேணும் கருத்துருக்கு சுத்திரமாவே இல்லையா? லவ் யூ.